தூய ஜான் தொன் போஸ்கோ வாழ்க்கை வரலாறு. ஜான் போஸ்கோவட இத்தாலியில் உள்ள பெக்கி என்ற சிறிய கிராமத்தில் 1916ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாள் பிரான்சிஸ் லூயி போஸ்கோ மார்கரித் ஒக்கியேனா என்ற தம்பதியினருடைய மகனாக பிறந்தார். இவருக்கு 2 வயது நடந்து கொண்டிருக்கும்போது இவர் தன்னுடைய தந்தையை இழந்தார். எனவே இவர் தாயின் பராமரிப்பிலே வளர்ந்தார். ஜான் போஸ்கோவின் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். அதனால் கல்வி கற்க கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஜான் போஸ்கோ ஆடு மாடுகளை மேய்த்துக்கொண்டு கல்வி கற்றார். 1941ஆம் ஆண்டு ஜான் போஸ்கோ குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவர் குருவாக மாறிய பிறகு செய்த முதல் காரியம் சிறைச்சாலைகளிலிருந்த கைதிகளை, அதுவும் குறைந்த வயதில் இருந்த கைதிகளைச் சந்தித்து அவர்களை ஆற்றுப்படுத்தியதுதான். அவர் ஆற்றிய பணியினால் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தன. இளைஞர்கள் தங்களுடைய தீய வழிகளை விட்டு மனமாறினார்கள். அதன் பிறகு ஜான் போஸ்கோ தூரின் என்ற இடத்தில் பங்கு குருவாக நியமிக்கப்பட்டார். இவர் அங்கு சென்று காலகட்டத்தில் இத்தாலி நாடு முழுவதும் தொழில் புரட்சி ஏற்பட்டிருந்தது. எனவே பெரும்பாலான இளைஞர்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். இதை கண்ணுற்ற தொன் போஸ்கோ மனம் வருந்தினார். அவர்களை எப்படியாவது நல்வழிக்குக் கொண்டு வர வேண்டும் என்று மிகத் தீவிரமாக உழைத்தார். ஆரட்டரி இளைஞர் மன்றம் என்ற ஓர் அமைப்பை எடுத்து இளைஞர்களை நல்வழிக்குக் கொண்டுவரத் திட்டம் தீட்டினார். பல்வேறு கதைகள், அறிவுரைகள் சொல்லி அந்த கதைகள், அறிவுரைகள் இடையிடையே விவிலியத்திலிருந்தும் நல்ல நல்ல கருத்துக்களைச் சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தினார். தன்னுடைய குழந்தைப் பருவத்தில்தான் கல்வி கற்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பதை நன்கு உணர்ந்த தொன் போஸ்கோ முறைசாரா கல்வி நிறுவனங்கள், இரவு நேரப் படிப்பங்கள் வழியாக இளைஞர்களுக்கு கல்வி அறிவு புகட்டினார். தொன் போஸ்கோ அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம், இளைஞர்களை நாம் அன்பு செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, மாறாக நாம் இளைஞர்களை அன்பு செய்கிறோம் என்பது அவர்களுக்குத் தெரிய வேண்டும், அதுதான் முக்கியமாகும் என்பதாகும். இப்படி இளைஞர்களைக் குறித்து எப்போதும் அக்கறை கொண்ட தொன் போஸ்கோ அவர்களுக்கு சரியாக பயிற்சி கொடுத்தார். அவர்களை குருவாக உயர்த்தினார். அப்படி உருவான குருக்களை வைத்து 1916 ஆண்டு சலேசிய சபையை தோற்றுவித்தார். அது இன்றைக்கு பல நாடுகளிலும் பறந்து விரிந்து பற்பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். தொன் போஸ்கோ புனித மரிய மசரெல்லா என்பரோடு இணைந்து பெண்களுக்காக கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் புதல்வியர்கள் என்ற சபையையும் தோற்றுவித்தார். அதைப்போன்று 1936 ஆண்டு பொதுநிலையினருக்கும் ஒரு சபையை தோற்றுவித்து அதன் வழியாக சிறப்பான ஒரு பணியைச் செய்தார். புனித அன்னை தெரசா தூய தொன் போஸ்கோவை குறித்து கூறுவார். அவர் ஏழைகளில் இயேசுவை கண்டார். அந்த ஏழைகளுக்கு செய்கின்ற சேவைகள் அனைத்தையும் இறைவனுக்கே செய்வதாக உணர்ந்தார். இப்படியாக அவர் ஏழைகளுக்காக, இளைஞர்களுக்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார். அப்படிப்பட்டவர் 1988ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் நாள் தன்னுடைய 72வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். 1936ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டார்.